ஹலோ கைஸ், டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் வீடியோவா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸோட PDF நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன், அங்கே வந்து பார்த்துக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் குளோபல் கோஆப்ரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் 2024 நியூ டெல்லியில் நடந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இந்த கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதோடைய தீம் வந்து கோஆப்ரேட்டிவ் பில்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல். இதை இனாகிரேட் பண்ணது PM நரேந்திர மோடி. யுனைடெட் நேஷனுடைய இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2025 PM அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காரு. இதோடைய தீம் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் பில்ட் பெட்டர் வேர்ல்ட். ICA உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரூசல்ஸ், பெல்ஜியமில் இருக்குது. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் டீச்சர் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா 21st சென்ச்சுரி கிளாஸ் ரூம் உடைய அட்வான்ஸ்டு ஸ்கில் எல்லாத்தையும் டீச்சர்ஸ் எக்யூப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக டீச்சர் ஆப் அப்படின்ற ஆப்பை எஜுகேஷன் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஈவெண்ட்டுடைய தீம் வந்து எலிவேட்டிங் டீச்சர்ஸ், எலிவேட்டிங் இந்தியா. அர்ஜுன் வாஜ்பாய் பிகம் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கான்க்யூர் மவுண்ட் ஷிஷபக்மா இன் சைனா. 8000 மீட்டருக்கு அபோவில் இது வரைக்கும் 8 பீக் இவர் ஏறி இருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கிளைம் 8000 மீட்டர் பீக்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சிலும் சேர்ந்து ஒன் டே ஒன் ஜீனோம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதோடைய எய்ம் என்னன்னா இந்தியாவுடைய மைக்ரோபியல் பொட்டன்ஷியலை ஷோகேஸ் பண்ணுறது தான். இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த், இந்தியாவுடைய G20 ஷெர்பா. இந்த இனிஷியேட்டிவ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டே ஆஃப் பிரிக் என்னைக்குன்னா November 9, 2024. நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட்டும் ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து பாரத் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் 2024 ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதோடைய நோக்கம் என்னென்னா இந்தியாவுடைய சைபர் செக்யூரிட்டி ரெசிலியன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் அட்வான்ஸான சைபர் அட்டாக்ஸ்லேருந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியா கேரிகாம் சமிட் ஹெல்ட் இன் கயானா, ஜார்ஜ் டவுன். ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து USA நடந்தது. தேர்ட் எடிஷன் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. இந்த கேரிகாம் சமிட்டை ஹோஸ்ட் பண்ணது இர்ஃபான் அலி, கயானாவோட பிரசிடென்ட். கேரிகாம் அப்படின்றது கரேபியன் கம்யூனிட்டி. முத்தூட் மைக்ரோஃபின் லிமிடெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பார்ட்னர்ஷிப் வச்சு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 500 கோடி லோனை இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. RBI ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிஸ்கல் இயர் 25, அதாவது ஏப்ரல் டு செப்டம்பர் 2025ல $8.52 பில்லியன் அமௌண்ட்டுக்கு ஃபாரின் கரன்சி அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க RBI. RBI வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கல் க்ளவுட் ஸ்டோரேஜ் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 2025 அஃபோர்டபுள் க்ளவுட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து மும்பை அண்ட் ஹைதராபாத் 2 இடத்துல வரப்போகுது. RBI வந்து RBL பேங்க்குக்கு ₹61.40 லேக்கை ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா KYC வயலேஷன்ஸ்க்காக. ONGC கிரீன் லிமிட்டடும் NTPC கிரீன் எனர்ஜி லிமிட்டடும் சேர்ந்து ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து ONGC NTPC கிரீன் பிரைவேட் லிமிடெட். துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் 4 பேரை அம்பாசிடர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், ஃபார்மர் கிரிக்கெட்டர்; சானியா மிர்சா, ஃபார்மர் டென்னிஸ் பிளேயர்; கபீப் நர்மகோமேதேவ், ரஷ்யாவை சேர்ந்த UFC சாம்பியன்; பேட்ரிஸ் எவ்ரா, ஃப்ரெஞ்ச் ஃபுட்பாலர். இவங்க 4 பேரை தான் துபாய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலுடைய அம்பாசிடராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸை அர்மேனியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது டிசைன் பண்ணது ARDE DRDO. மேனுஃபேக்சர் பண்ணது சோலார் இண்டஸ்ட்ரீஸ் EEL அண்ட் MIL. அர்மேனியா பிகம் தேர்ட் லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் இந்தியன் வெப்பன்ஸ் ஆஃப்டர் USA அண்ட் ஃப்ரான்ஸ். நாசாவும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து எர்த் கோபைலட் AI அப்படின்ற ஒரு AI பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காகனா எர்த்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான டேட்டாவெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஆஸ்திரேலியன் ஸ்விம்மரான 14 முறை ஒலிம்பிக் மெடலிஸ்ட் வின் பண்ண எம்மா மெக்கன் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. November 26 நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே ஆர் சாம்விதான் திவாஸ் 2024. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 75th anniversary ஆஃப் அடாப்டிங் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதோடைய தீம் வந்து ஹமாரா சாம்விதான், அமாரா ஸ்வபிமான். ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பர்த் அனிவர்சரியை நேஷனல் மில்க் டேவாக November 26, 2024 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி சாகி யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனாவை லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா ஜஸ்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தான். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் மீட்டர் ரீடிங் டாஸ்க்லாம் அந்த ரிமோட் வில்லேஜஸில் போய் எடுக்கிறதுக்காக அந்த விமன்ஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஒரு மீட்டர் ரீட் பண்ணுறதுக்கு பிஜிலி சார்ஜஸ்க்கு 12 ரூபா தராங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து இ-சங்கீகி போர்ட்டல். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எல்லாத்தையும் சீம்லெஸ்ஸாக அக்சஸ் பண்ணிக்கணும். ஆல்சோ நேஷனல் டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இ-சங்கீகி போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ டேட்டா சர்வே, சென்சஸ்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்காக மைக்ரோ டேட்டா போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாப்ஸ்காப், அதாவது நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்கோடைய 60 இயர்ஸ் ஆன டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷனில் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 2027 இந்தியன் எக்கானமி வேர்ல்ட்லேயே 3rd லார்ஜஸ்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் அவர்கள் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அமுல் மூலியமாக 80,000 கோடி டர்ன் ஓவர் எடுத்து ஒயிட் ரெவல்யூஷனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டுடைய நேஷனல் மரிடைம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் ஆன சாரக்ஸ் 24 கொச்சி கேரளாவில் நடந்தது. இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஹான்சிங் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ கேப்பபிலிட்டிஸ் த்ரூ ரீஜனல் கேப்பபிலிட்டிஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அரிமான் சர்க்கிள் பிரான்ச் மும்பையில் இருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணி 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை நினைவுபடுத்தும் விதமாக 100 ரூபாய் காயினை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மெட்டா பிளாட்ஃபார்முக்கு ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. அது எவ்வளோனா ₹213 crore. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்த ஏஓவில் கேட்டிருந்தாங்க. யார் வந்து மெட்டா பிளாட்ஃபார்முக்கு 213 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபிஜி, கொமரோஸ், மதகாஸ்கர், சேச்சிலஸ் இந்த 4 கண்ட்ரியோடைய சோலார் ப்ராஜெக்ட்டுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா, சோலார் எனர்ஜி அக்சஸை இம்ப்ரூவ் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆக்ட் ஆஃப் ரியாத் டிசைன் லா ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, டு சிம்பிளிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ். இந்த ட்ரீட்டியை வந்து பார்த்திங்கன்னா WIPO கண்ட்ரிஸ்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. WIPO அப்படின்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். PM நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியா, பிரேசில், கயானா இந்த 3 கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா அஃபேஸ் க்ளவுடில் போய்ட்டு படிங்க. நான் இதில் சில அவார்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரேசிலில் வந்து பார்த்திங்கன்னா இவர் G20 மீட்டிங் அட்டன் பண்ணார். கயானாவில் கரிகாம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணார். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்சோ அங்கே அஃபேஸ் க்ளவுடில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா அங்கே போய்ட்டு படிச்சுக்கோங்க. இதில் முக்கியமான 2 அவார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர் அப்படின்னு சொல்லி நைஜீரியாவோட ஒரு அவார்டை PMக்கு கொடுத்துருக்காங்க. கயானாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் ஹானரான த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டையும் நம்ம PMக்கு கொடுத்துருக்காங்க. RBI வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டருக்கான கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி இப்போதைக்கு 4 என்டிட்டிஸ் கிட்ட மட்டும்தான் இந்த PACB லைசன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் அக்ரிகேட்டர் கிராஸ் பார்டர் லைசன்ஸ் வாங்கின என்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ். அடுத்து அமேசான் பே, பில் டெஸ்க், எய்ட் இன் இந்தியா. செமி அர்பன் மற்றும் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே பேங்கிங் நீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பிரகதி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை HDFC பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னிஜன் அப்படின்ற ஒரு ஏஐயை அமேசான் வெப் சர்வீசஸ் பெட்ராக் பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ எதுக்காக அப்படின்னா, இன்சூரன்ஸில் அண்டர் ரைட்டிங் பண்ணுறப்போ ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக தான். வேர்ல்டு பேங்க் வந்து பார்த்திங்கன்னா $225.5 மில்லியனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க திரிபுரா, நாகாலாந்துக்கு. எதுக்காகனா எலிமெண்ட் ப்ராஜெக்ட்காக. எலிமெண்ட் அப்படின்னா என்ஹான்சிங் லேண்ட்ஸ்கேப் அண்ட் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லெபார்டரிஸ் அண்டர் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா கிரெடாய் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. கிரெடாய் அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுறதை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோடைய நியூ சீஃபாக டாக்டர் ஜெய்தீர்த் ராகவேந்திர ஜோஷியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டுடைய சேர்பர்சனான மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி 1 year எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்காங்க. 52nd இன்டர்நேஷனல் எமி அவார்ட்ஸ் 2024 நியூயார்க் USAல நடந்திருக்கு. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணது வந்து இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். ஆக்டர் வீர்தாஸ் பிகம் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹோஸ்ட் த ஈவெண்ட். அசாமில் இருக்கிற கரீம்கஞ்ச் டிஸ்ட்ரிக்டை ஸ்ரீபூமி டிஸ்ட்ரிக்டாக ரீநேம் பண்ணியிருக்காங்க. விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அன்னபூர்ண தேவி அவர்கள் பால் விவா முக்த் பாரத் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, சைல்டு மேரேஜை எராடிகேட் பண்ணி யங் கேர்ள்ஸை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். குறிப்பாக 7 ஸ்டேட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், திரிபுரா, அசாம் அண்ட் ஆந்திர பிரதேஷ். இது மட்டும் இல்லாமல் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சைல்டு மேரேஜ் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த போர்ட்டல். இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸான அக்னி வாரியர் 2024 13th எடிஷன் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. 2 கண்ட்ரியுமே 2025 டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸில் 60 years செலிப்ரேட் பண்ணுறாங்க.
பைலேட்ரல் ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இ-தாக்கில் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டு ஈஸ் கன்சியூமர் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் ப்ராசஸ். இந்த இ-தாக்கில் போர்ட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணது NCDRC, அதாவது நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வந்து ஏஐ டேட்டா பேங்கை அன்வீல் பண்ணியிருக்காரு. நேஷனல் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக. இது எப்போ லான்ச் பண்ணாருன்னா 7th எடிஷன் ஆஃப் ஆஸ்காம் ஏஐ லீடர்ஷிப் மீட்டிங் நியூ டெல்லியில் நடந்தது. அப்போ தான் ஏஐ டேட்டா பேங்கை அன்வீல் பண்ணியிருக்காரு. இதோடைய தீம் ஏஐ ஃபார் இந்தியா, அட்வான்சிங் இந்தியாஸ் ஏஐ டெவலப்மெண்ட், இன்னோவேஷன், எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டண்ட்டை காம்பேக்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஆன்டிபயோட்டிக்கான நெஃப்த்ரோமைசினை லான்ச் பண்ணியிருக்காங்க. டைம் ஹையர் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் ரேங்கிங் 2025ல் டாப் ரேங்க், வேர்ல்டுலே டாப் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா MIT USA, செகண்ட் ரேங்க் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி USA, தேர்ட் வந்து நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். இந்தியாவில் டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி, செகண்ட் VIT வெள்ளூர். வேர்ல்டு லெவலில் இவங்களோட ரேங்கிங் அண்ணா யூனிவர்சிட்டி 42nd ரேங்க்கு, VIT 65th ரேங்க்கு. ஏஷியன் கண்ட்ரிலே டாப் 10ல் வந்த ஒரே ஒரு கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான். டைம் ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த ஒரு ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியா பசிபிக் ரீஜனில் MSME ஃபைனான்சிங்கை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் மாஸ்டர் கார்டும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. டாடா பவரும் பூட்டானுடைய DGPCயும் சேர்ந்து 5000 மெகாவாட் க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்டை பூட்டானில் டெவலப் பண்ணுறாங்க. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோடைய வேர்ட் ஆஃப் த இயர் 2024 என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட். ஜார்க்கண்டோடைய சிஎம்மா 4வது முறையாக ஹேமந்த் சோரன் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. ஜார்க்கண்டோடைய கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் குமார் கேங்வார். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோடைய 11th பிரசிடென்ட் மசாத்தோ காண்டா. இவர் யாரை சக்சீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மசத்சுகு அசகாவா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய MD and CEO நந்த் கிஷோர். அசாம் ரைஃபிள் ஆஃப் மாரத்தான் 2024 ஷில்லாங்கில் நடந்தது. இதோடைய பிராண்ட் அம்பாசிடராக மேரிகோம் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு செல்ஃப் டிரைவிங் சேட்டலைட்டை சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது ஷாங்காய் அகாடமி ஆஃப் ஸ்பேஸ் ஃப்ளைட் டெக்னாலஜி. K4 நியூக்ளியர் கேப்பபிள் பெலிஸ்டிக் மிசைலை இந்தியன் நேவி INS அரிகாத்திலிருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் 3500 கிலோமீட்டர். 2026ல் ஏஷியன் ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் கப் இந்தியாவில் நடக்க போகுது. இதுக்கான ஹோஸ்டிங் ரைட்ஸை ஏஷியன் ஷூட்டிங் கான்ஃபெடரேஷன் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 18th NCB நேஷனல் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் அண்ட் பில்டிங்கோடைய சிமெண்ட், கான்கிரீட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் நியூ டெல்லியில் நடந்தது. இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் த நெட் ஜீரோ ஃபியூச்சர். இன்னாகிரேட் பண்ணது DPIITயோடைய செக்ரட்டரியான அமர்தீப் சிங் பாட்டியா அவர்கள். ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இந்தியா 2024. NCBயோடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை டாக்டர் HC விவேஸ்வரையாவுக்கு கொடுத்துருக்காங்க. பாரதிய நிர்தேஷக் தார்வியாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இந்தியன் சர்டிஃபைட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஆஃப் ஜிப்சம் ஸ்டாண்டர்ட். இந்தியன் ஆர்மிக்கும் கம்போடியன் ஆர்மிக்கும் இடையில் சின்பெக்ஸ் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் ஒரு ஆர்மி எக்ஸசைஸ் நடக்கிறது. இது எங்கே நடந்ததுன்னா புனே, மகாராஷ்டிரா. நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் படி இந்தியாவில் 2029 to 30ல் கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் 23.5 மில்லியன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UN பீஸ் பில்டிங் கமிஷனில் இந்தியாவை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 2025 to 2026. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்த கமிஷனுடைய மெம்பராக தான் இருக்காங்க. ஆனால் 31st December 2024ல் டென்யூர் முடிஞ்சது. அதனால் மறுபடியும் ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. NCC கேடட்காக முறையாக அண்டர் கிரவுண்ட் ஷூட்டிங் ரேஞ்சை டெல்லியோட CM இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 மீட்டர்ஸ். CM ஆஃப் டெல்லி யாருன்னா அதிஷி மர்லனா சிங். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் ஏக்லவ்யா அப்படின்ற ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா இது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங்காக. பிரிக்ஸ் 2024 ஃபைனல் ஷெர்பா அண்ட் SOS ஷெர்பா மீட்டிங் ஏகத்தெரின்பர்க் ரஷ்யாவில் நடந்தது. பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் ரஷ்யா கிட்ட தான் இருந்தது. இப்போது பிரேசில் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா 4 கண்ட்ரியை 2024 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்த், UAE. நேவல் ஷிப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவும் UKயும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. NPCI வந்து பைகாமஸோடைய UPI ஸ்விட்ச் பிளாட்ஃபார்மை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டு சப்போர்ட் ஹை டிரான்சாக்ஷன் வேல்யூம்ஸ் ஃபார் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ். UPI ஸ்விட்ச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட்ஸ் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் UPI டு ப்ராசஸ் UPI டிரான்சாக்ஷன் சீம்லெஸ்லி. சச்சின் பன்சால் அவர்களுடைய ஆப்பான நாவி கிரெடாப்பை ஓவர்டேக் பண்ணி இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் UPI ஆப்பாக வந்திருக்கு. டாப் 3 UPI ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம்.
NSDL நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெடோடைய நியூ MD அண்ட் சிஓவா விஜய் சாந்தோக் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பத்மஜா சுந்த்ரு அவர்களை சக்சீட் பண்ணி தான் விஜய் சாந்தோக் வந்திருக்காரு. NSDLோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. பெகட்ரான் ஐஃபோன் பிளான்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அதோடைய ஸ்டேக்கை டாடா எலக்ட்ரானிக்ஸ் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ரெனவுண்ட் எண்டோக்ரைன் சர்ஜனான பத்மஸ்ரீ அவார்ட் பெற்ற சிவபாதம் விட்டல் பாசஸ் அவே. இவர் தான் பார்த்தீங்கன்னா த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைன் சர்ஜரி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். December 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே. இதோடைய தீம் டேக் த ரைட்ஸ் பாத், மை ஹெல்த் மை ரைட்ஸ். மணிப்பூர் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக ஜஸ்டிஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸ் மிசோரமுடைய சீஃப் செக்ரட்டரியாக கில்லிராம் மீனா அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. PM நரேந்திர மோடி அவர்கள் நேஷனுக்காக 3 நியூ கிரிமினல் லாஸை டெடிகேட் பண்ணியிருக்காரு. இந்த லா என்னன்னு பார்த்தீங்கன்னா BNS2 ஆக்ட் 2023, BNSS2 ஆக்ட் 2023, BSA2 ஆக்ட் 2023. இந்த 3 லாவையும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி சண்டிகர். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா ஏவோவில் கேட்டிருந்தாங்க. எந்த யூனியன் டெரிட்டரி இந்த 3 லாவையும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த லா பார்த்தீங்கன்னா 8th ஷெடியூலில் குறிப்பிடப்பட்ட எல்லா லாங்குவேஜ்லேயும் பாஷினி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. வர்த்தா ஃபெசிலிட்டியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சண்டிகரில். பிட்வீன் போலீஸ், ஜுடிஷரி, ஃபாரன்சிக், ப்ராசிக்யூஷன் அண்ட் ஜெயில் த்ரூ இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ். OP ஜிந்தால் யூனிவர்சிட்டியும் IIT மெட்ராஸும் கொலாபரேஷன் பண்ணி இந்தியாவோட ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் மியூசியமை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சோனிபெட், ஹரியானா. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோடைய 75th ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக இந்த மியூசியமை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியமோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா சாம்வித் அப்படின்ற செமி ஹியூமனாய்ட் ரோபோட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க டு என்ஹான்ஸ் த விசிட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சாம்வித்தோட அப்ரிவேஷன் என்னென்னா ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் ஃபார் மியூசியம் விசிட்டர்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் டிஸ்பிளேஸ். நம்மளுடைய ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோடைய 360 வியூவை விசிட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விதமாகவும் அமைச்சிருக்காங்க. இந்தியா மலேசியாவுக்கு இடையில் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸான ஹரிமாவ் சக்தி 4th எடிஷன் மலேசியாவில் நடந்தது. 55 வயசு அதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எஸ்டீம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஃபெடரல் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் $98 மில்லியன் லோன் அமௌண்ட்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்தியாவுடைய ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. லிக்விடிட்டி டெஃபிசிட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக RBI ₹6,956 crore பேங்கிங் சிஸ்டமில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லியோட ரிப்போர்ட் படி இந்தியாவுடைய GDP 6.3% இருக்குது ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் 2025. நமீபியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக நாந்தி நதாய்த்துவாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நமீபியாவோட கேபிட்டல் விந்தியோக், கரன்சி நமீபியன் டாலர். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய 8th டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகோசி ஒகாஞ்சு இவேலா. இது இவங்களோட செகண்ட் டேர்ம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் விமன் டு லீட் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. நாசாவுடைய ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டரி ஸ்விம் ரோபோட்டை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா டு எக்ஸ்ப்ளோர் அவர் சோலார் சிஸ்டம்ஸ், ஓஷன் வேர்ல்ட்ஸ். ஸ்விம்முக்கான அப்ரிவேஷன் சென்சிங் வித் இண்டிபெண்டன்ட் மைக்ரோ ஸ்விம்மர்ஸ். டபுள் ஒலிம்பிக் சாம்பியனான ஆலஸ்டர் ப்ரவுன்லி பிரிட்டிஷை சேர்ந்தவர் ட்ரைலத்தான் சீரீஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தாமஸ் கட்ஸ் பேசிக் கம்ப்யூட்டர் லாங்குவேஜோடைய கிரியேட்டர் பாஸ்ட் அவே. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தா ஓகேவா, இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.